டவுன் சிண்ட்ரோம் குரோமோசோம் எண்ணிக்கையின் அடிப்படையில் வேறு எவ்வாறு அறியப்படுகிறது? ஏ. திரைசோமி 21 ட்ரைசமி 21. பி. மோனோசோமி எக்ஸ் மோனோசோமி எக்ஸ். சி. நுல்லிசோமி 22 நில்லிசமி 22. டி. டெட்ராசோமி 18 டெட்ராசோமி 18. சரியான பதில் ஏ. திரைசோமி 21 ட்ரைசமி 21. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி டவுன் சிண்ட்ரோம் என்பது 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் ட்ரைசமி இருப்பதைக் குறிக்கிறது. இது 2n1 என்ற நிலையில் இருக்கும். இது 1866ஆம் ஆண்டு லாண்டன் டவுன் என்பவரால் முதலில் விவரிக்கப்பட்டது. எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக உருவாகிறது? ஏ. -10 டிகிரி செல்சியஸ். பி. 100 டிகிரி செல்சியஸ். சி. 50 டிகிரி செல்சியஸ். டி. 0 சி. சரியான பதில் டி. 0 சி. 1. சரியான விடை டி. சோகஸ்மேலி 0 சி என்பது நீரின் உறைநிலை ஆகும். இந்த வெப்பநிலையில் நீர் திரவ நிலையிலிருந்து திட நிலையான பனிக்கட்டியாக மாறுகிறது. இது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் நிகழும் ஒரு நிலையான இயற்பியல் மாற்றமாகும். கதிர்வீச்சு வழியாக வெப்பம் எந்த ஊடகத்தின் மூலம் மாற்றப்படலாம்? ஏ. திரவங்கள் வழியாக மட்டுமே. பி. வாயுக்கள் வழியாக மட்டுமே. சி. வெற்றிடம் உட்பட வெற்றி இடம் வழியாக. டி. திடப்பொருட்கள் வழியாக மட்டுமே. சரியான பதில் சி. வெற்றிடம் உட்பட வெற்றி இடம் வழியாக. 1. சரியான விடை சி. சோகஸ்மேலி கதிர்வீச்சு என்பது மின்காந்த அலைகள் மூலம் வெப்பம் பரவும் முறையாகும். இதற்கு பருப்பொருள் ஊடகம் தேவையில்லை என்பதால் வெற்றிடத்திலும் வெப்பம் பரவும். சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்பம் இந்த முறையிலேயே வந்தடைகிறது. பற்சக்கரத்தின் முதன்மை செயல்பாடு என்ன? ஏ. ஒரு சக்கரத்தின் நிறத்தை மாற்றுவதற்கு. பி. ஒரு சக்கரத்தின் வெப்பநிலையை அளவிடுவதற்கு. சி. ஒரு சக்கரத்தின் எடையை அதிகரிப்பதற்கு. டி. சுழற்சி வேகத்தை மாற்றி திறனை கடத்துவதற்கு. சரியான பதில் டி. சுழற்சி வேகத்தை மாற்றி திறனை கடத்துவதற்கு. 4. பற்சக்கரங்கள் கேர்ஸ் ஒரு இயந்திரத்தின் சுழற்சி வேகத்தை மாற்றவும் அல்லது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு திறனை பவர் கடத்தவும் பயன்படுகின்றன. இவை முறுக்கு விசையை டோக் அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ உதவுகின்றன. உலக புகையிலை இல்லா நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஏ. அக்டோபர் 2. பி. ஜூன் 6. சி. மே 31. டி. ஏப்ரல் 22. சரியான பதில் சி. மே 31. 5. உலக சுகாதார நிறுவனம் WHO புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகளை விளக்க மே 31ஆம் தேதியே உலக புகையிலை இல்லா நாளாக அறிவித்துள்ளது. இது 1987ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மற்றவை ஏ. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினமாகும். குறிப்பிடப்பட்டுள்ள வகை 2 நீரிழிவு நோய்க்கான பலகாரணி காரணி எது? ஏ. அதிகப்படியான வைட்டமின் உட்கொள்ளல். பி. குழந்தை பருவத் தொற்றுகள். சி. அதிகரிக்கும் வயது. டி. திடீர் அதிர்ச்சி. சரியான பதில் சி. அதிகரிக்கும் வயது. சரியான விடை சி. அதிகரிக்கும் வயது. வகை 2 நீரிழிவு நோய் என்பது வயது முதிர்வு, மரபியல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படும் ஒரு வளர்சிதை மாற்றக் குறைபாடாகும். தைராய்டு சுரப்பியின் 2 தனித்துவமான கதுப்புகள் எங்கே அமைந்துள்ளன? ஏ. மூச்சுக்குழாயின் இருபுறமும். பி. கார்பஸ் லூட்டியத்திற்குள். சி. பீனியல் சுரப்பிக்கு அருகில். டி. மார்பகச் சுரப்பிகளுக்குள். சரியான பதில் ஏ. மூச்சுக்குழாயின் இருபுறமும். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதியில் மூச்சுக்குழாயின் ட்ரெக்கியா இருபுறமும் 2 கதுப்புகளாக அமைந்துள்ளது. இந்த 2 கதுப்புகளும் இஸ்துமஸ் என்ற திசுவினால் இணைக்கப்பட்டுள்ளன. இரும்பு ஃபே குளோரினுடன் Cl வினைபுரியும் போது உருவாகும் விளைபொருள் என்ன? ஏ. ஃபெர்ரிக் குளோரைடு. பி. ஃபெரஸ் குளோரைடு. சி. ஃபெர்ரிக் ஆக்சைடு. டி. கால்சியம் குளோரைடு. சரியான பதில் ஏ. ஃபெர்ரிக் குளோரைடு. 4. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இரும்பு குளோரின் வாயுவுடன் நேரடியாக வினைபுரியும் போது அதிக ஆக்சிஜனேற்ற நிலை கொண்ட ஃபெர்ரிக் குளோரைடு AbCl3 உருவாகிறது.
இது ஒரு வேதியியல் சேர்க்கை வினைக்கு சிறந்த உதாரணமாகும். எந்த இதய ஒலி குறைந்த கால அளவு கொண்டது? ஏ. இரண்டும் சம கால அளவு கொண்டவை. பி. டாப் டாப். சி. இது இதய துடிப்பு விகிதத்தை பொறுத்தது. டி. லாப் லாப். சரியான பதில் பி. டாப் டாப். இதயத்தின் இரண்டாவது ஒலியான டாப் டாப் அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் உருவாகிறது மற்றும் இது குறுகிய கால அளவே, சுமார் 0.1 வினாடி நீடிக்கும். முதல் ஒலியான லப் நீண்ட கால அளவு 0.15 வினாடி கொண்டது. வளிமண்டல காற்று முயலின் சுவாச மண்டலத்திற்குள் முதலில் எந்த அமைப்பின் வழியாக நுழைகிறது? ஏ. குரல்வளை லாரிங்ஸ். பி. தொண்டை ஃபாரிங்ஸ். சி. வெளி நாசித்துளை எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில். டி. மூச்சுக்குழல் ட்ரெக்கியா. சரியான பதில் சி. வெளி நாசித்துளை எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில். 9. வளிமண்டல காற்று முயலின் சுவாசப் பாதைக்குள் நுழையும் முதல் நுழைவாயில் வெளி நாசித்துளைகள் ஆகும். இதிலிருந்து காற்று நாசிக்குழி வழியாக தொண்டைக்குச் செல்கிறது. ஏ. குரல்வளை என்பது தொண்டைக்கு அடுத்து அமைந்துள்ள ஒரு பகுதி. அகத்தோலில் காஸ்பாரியன் பட்டைகள் இல்லாத மெல்லிய சுவர் செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. துணை செல்கள் சப்சிடரி செல்ஸ். பி. காப்பு செல்கள் கார்ட் செல்ஸ். சி. வழிச் செல்கள் பாசேஜ் செல்ஸ். டி. துணை செல்கள் கம்பானியன் செல்ஸ். சரியான பதில் சி. வழிச் செல்கள் பாசேஜ் செல்ஸ். 4. வேரின் அகத்தோலில் புரோட்டோசெலத்திற்கு எதிராக உள்ள செல்கள் வழிச் செல்கள் எனப்படும். இவை காஸ்பாரியன் பட்டைகள் அற்ற மெல்லிய சுவருடன் இருப்பதால் நீரையும் கனிமங்களையும் சைலத்திற்குள் கடத்த உதவுகின்றன. ஒரு செயற்கை செயல்முறையில் சிதைவுக்குப் பிறகு உருவாகும் துகளுக்கான சொல் என்ன? ஏ. தொடக்கி இனிஷியேட்டா. பி. எரிபொருள் ப்ரொஜெக்டைல். சி. வெளியேற்றப்பட்ட துகள் இஜெக்டட் பார்ட்டிகிள். டி. தூண்டி இன்டியூசர். சரியான பதில் சி. வெளியேற்றப்பட்ட துகள் இஜெக்டட் பார்ட்டிகிள். செயற்கை உட்கரு சிதைவின் போது ஒரு இலக்கு உட்கருவை எரிபொருள் தாக்கிய பிறகு வெளிவரும் துகள் வெளியேற்றப்பட்ட துகள் எனப்படும். உதாரணமாக, நைட்ரஜனே ஆல்பா துகள் தாக்கும்போது புரோட்டான் வெளியேற்றப்பட்ட துகளாக வெளிவருகிறது. எந்த ஊடகத்தில் காரங்கள் சோப்பு போன்ற தொடு உணர்வை கொடுக்கின்றன? ஏ. உலர்ந்த இயல்பு. பி. நீர்க்கரைசல் ஊடகம் ஆக்வியஸ் மீடியம். சி. திடநிலை. டி. வாயுநிலை. சரியான பதில் பி. நீர்க்கரைசல் ஊடகம் ஆக்வியஸ் மீடியம். சரியான விடை பி. சோகஸ்மெலி காரங்கள் நீரில் கரையும் போது நீர்க்கரைசல் ஹைட்ராக்சைடு அயனிகளை விடுவித்து சோப்பு போன்ற வழுவழுப்பு தன்மையை தருகின்றன. இந்த வழுவழுப்பு தன்மை காரங்களின் ஒரு முக்கிய இயற்பியல் பண்பாகும். ஒரு தகவல் தொடர்பு அமைப்பு மூலம் உயிரியல் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கு எந்த வகை சுரப்பி பொறுப்பாகும்? ஏ. உமிழ்நீர் சுரப்பிகள் சலைவரி கிளாண்ட்ஸ். பி. வியர்வைச் சுரப்பிகள் ஸ்வெட் கிளாண்ட்ஸ். சி. நாளமில்லாச் சுரப்பிகள் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். டி. நாளமுள்ள சுரப்பிகள் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். சரியான பதில் சி. நாளமில்லாச் சுரப்பிகள் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். நாளமில்லாச் சுரப்பிகள் ஹார்மோன்களை நேரடியாக இரத்தத்தில் சுரந்து உடலின் பல்வேறு உயிரியல் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றன. இவை உடலின் வேதியியல் தகவல் தொடர்பு அமைப்பாக செயல்படுகின்றன. 0.25 மோல் இரும்பின் நிறை 4.5 கிராம் எனில் 2 மோல் இரும்பின் கணக்கிடப்பட்ட நிறை என்ன? ஏ. 4.5 கிராம். பி. 12.0 கிராம். சி. 9.0 கிராம். டி. 18.0 கிராம். சரியான பதில் டி. 18.0 கிராம். 0.25 மோல் இரும்பின் நிறை 4.5 கிராம் எனில் 1 மோல் இரும்பின் நிறை 18 கிராம். 4.5 ஆகும். கொடுக்கப்பட்ட விருப்பங்களின் அடிப்படையில் 1 மோல் இரும்பின் நிறையே இங்கு விடையாக குறிக்கப்பட்டுள்ளது. கேள்வியில் 2 மோல் என்பது 1 மோலாக இருக்கலாம். ஒரு ஒருவித்திலை வேரில் உள்ள சைலம் கற்றைகளின் எண்ணிக்கையை எது விவரிக்கிறது? ஏ. பன்முனை பாலியாக். பி. இருமுனை டயாச். சி. மும்முனை ட்ரையாக். டி. 4 முனை டெட்ராக். சரியான பதில் ஏ. பன்முனை பாலியாக். சரியான விடை
ஏ சோகஸ்மெலி ஒருவித்திலே தாவர வேர்களில் சைலம் கற்றைகளின் எண்ணிக்கை 6ற்கும் அதிகமாக இருக்கும். இது பன்முனை பாலியாக் நிலை என்று அழைக்கப்படுகிறது. இது ஒருவித்திலை வேரின் ஒரு முக்கிய அடையாள பண்பாகும். PMV என்ற சமன்பாட்டில் V எதைக் குறிக்கிறது? A. பாகுத்தன்மை விஸ்காசிட்டி. B. மின்னழுத்தம் வோல்டேஜ். C. திசைவேகம் வெலாசிட்டி. T. பருமன் வால்யூம். சரியான பதில் C. திசைவேகம் வெலாசிட்டி. சரியான விடை C. சோகஸ்மெலி PMV என்ற சமன்பாட்டில் V என்பது திசைவேகத்தை வெலாசிட்டி குறிக்கிறது. இச்சமன்பாடு ஒரு பொருளின் உந்தம் P என்பது அதன் நிறை மீட்டர் மற்றும் திசைவேகத்தின் V பெருக்கற்பலன் என்பதை விளக்குகிறது. திடப்பொருட்களில் எந்த வகை வெப்ப பரிமாற்றம் நிகழ்கிறது? A. கதிர்வீச்சு ரேடியேஷன். B. ஆவியாதல் எவாப்பரேஷன். C. வெப்பச்சலனம் கன்வெக்ஷன். T. வெப்பக்கடத்தல் கண்டாக்ஷன். சரியான பதில் D. வெப்பக்கடத்தல் கண்டாக்ஷன். 3. திடப்பொருட்களில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இடம்பெயராமல் அதிர்வுகளின் மூலம் வெப்பம் கடத்தப்படுவதே வெப்பக்கடத்தல் எனப்படும். உலோகங்கள் சிறந்த வெப்பக்கடத்திகளாக செயல்படுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?